எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பூஜா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு மண்டேல இந்த ஸ்கூலா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. இந்த டேர்ம் சூப்பரா படிக்கணும். ஓகே, நல்ல மார்க் வாங்கணும். ஓகேவா? சரி, இந்த வாரம் நம்ம ஸ்டோரியை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறோம்னா லக்ஷன், வியன் அண்ட் மீனாட்சி. சரி, கதை கேட்கலாமா? ஒரு வில்லேஜ் இருந்துச்சான். அந்த வில்லேஜ்ல கஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப 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 ஈஸியான ஒரு பர்சனா. அந்த வில்லேஜ்ல எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்களாம். ஆனா கஜாவை தவிர அவர் என்ன பண்ணுவாராம், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாராம். அவருக்கு பிடிச்ச வேலையே தூங்குறது தானா. அப்ப என்ன பண்ணுவாராம், ஒண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு, இல்ல அப்படி வருவாராம், எங்கயா மரம் கிடைக்குதா, இந்த மரம் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்கு அடியில படுத்து தூங்கிடுவாராம். இப்படியே பண்ணிட்டு இருந்தாராம். அப்புறம் ஒரு மரமா மாத்தி மாத்தி தூங்குறதுக்கு அவருக்கு பிடிக்கலையா. ஒரு நல்ல பெரிய ஒரு மரமா பார்த்தாராம். பார்த்தா அதுக்கு கீழே ஒரு குட்டி கல் இருந்துச்சான். அந்த கல்லை எடுத்து வச்சு, அப்பா நம்மளுக்கு இனிமேல இந்த மரம் தான் சரியான இடம், நல்லா ஷேடியாவும் இருக்கு, காத்தும் வருது, இந்த கல்லு நம்மளுக்கு ஒரு தலகாணி வச்சுட்டு படுப்போம் அப்படின்ட்டு படுப்பாராம். எவ்ரி ஆஃப்டர்நூனு அங்க வந்துருவாராம். பேசாம படுத்து நல்லா தூங்கிட்டே இருப்பாராம். இப்படி தூங்கும் போது அவருக்கு என்ன வரும், கொரட்டை வரும். இந்த கொரட்டை வர்ற சத்தத்தை கேட்டு மேல இருந்த காக்கா எல்லாம் கூட ஐயோ தாங்க முடியல இந்த சத்தம் சொல்லிட்டு பக்கத்து மரம் இல்ல வேற எங்கேயா தூரமா சத்தமே இல்லாத மரத்துக்கா போவாங்களாம். சில பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இமிட்டேட் பண்ணுவாங்களாம் அவரை பார்த்து, கஜாவை பார்த்து, எப்படி அவர் கொரட்டை விடுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லி எல்லாம் எல்லாரும் அவரை ஃபன் பண்ணுவாங்களாம். ஆனா அவருக்கு அதெல்லாம் புரியாது இல்ல, அவர் தான் தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அங்க போற வர வில்லேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னதான் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கானோ அப்படி சொல்லிட்டு போவாங்களாம். இந்த வில்லேஜஸ் சொல்றதெல்லாம் நம்ம கஜாக்கு கேக்குமா? கேட்காது. அவர் தான் நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தாரா. என்ன கனவு வேற ஒண்ணு வந்துச்சான். அந்த கனவுல அவன் கேசரி சாப்பிடுற மாதிரி தோணிட்டு இருக்கு போல இருக்கு. கேசரி வைங்கம்மா, கொஞ்சம் கேசரி வைங்கம்மா, கொஞ்சம் கேசரி வையுமா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாரா தூக்கத்துல. போறவங்க வரவங்க எல்லாம் சிரிக்கிறாங்களாம். அங்க ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வேற, ஐயோ இந்த பையன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தூங்கினா என்ன ஆகுறது அப்படின்ட்டு அந்த பாட்டி வேற சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சான், அந்த கல்லு கிட்ட கார்னர்ல போயிட்டு அவன் தலையை வச்ச உடனே அந்த கல்லு என்ன ஆச்சு, டப்புன்னு அவன் மண்டையில இடிச்சிருச்சான். இடிச்ச உடனே அவன் மண்டையில நல்ல பெரிய ஒரு பம்ப் வந்துட்டான். வலிக்குதேன்ட்டு எழுந்து உட்காந்த உடனே அங்க இருக்கிற வில்லேஜஸ் பார்த்துட்டு என்ன ஆச்சு கஜான்னா, இந்த கல்லு உடஞ்சி என் மண்டையிலே பட்டுருச்சு, செம வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இந்த வில்லேஜஸ் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி தூங்கி ஒரு வேலையும் சரியாம இப்படியே இருந்துட்டு இருந்தனா சரி வராது, நீயும் வேலை செய்யணும். எவ்வளவு நாளுக்கு தான் அந்த கல்லும் பார்த்திருக்கோம், நீ தூங்குறத பார்த்து அந்த கல்லுக்கே பொருட்கள் போல உடஞ்சே போச்சு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு பாட்டி சொன்னாங்களாம், நீ இந்த மாதிரி தூங்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பம்பு தான் வரும், பெட்டு கிடைக்காது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, இங்க கல்ல தலகாணியை வச்சுக்கிறதுக்கு பதில் பெட்ல தலகாணியை வச்சு நல்லா தூங்கலாம் போ அப்படின்னாங்களாம். இப்போ கஜாக்கு புரிஞ்சுதான், ஆமா நம்ம லேசியா இருந்தானா இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சானா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது. சோம்பேறித்தனம் என்ன பண்ணும், நம்ம தலையில டக்குன்னு ஒரு தட்டு தட்டிட்டு எழுந்துரு வேலை செய் அப்படின்னு நம்மள ஞாபகப்படுத்துறதுக்குள்ள நம்ம லேசியாலாம் இல்லாம நம்ம பிரிஸ்கா ஹார்ட் ஒர்க்கிங்கா சூப்பரா செம்மையா இருக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். பாய்.